ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நாங்கள் செடி வாங்கலாம்னு பக்கத்தில் இருக்க நர்சரியில் போய் கேட்டால் ரேட்டு எக்கச்சக்கமாக சொன்னாங்க. சரி, இன்னைக்கு ஃப்ரைடே தானே, ஸோ பல்லாவர சந்தையில் போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலே பல்லாவர சந்தை கிளம்பிட்டோம். நீங்கள் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கம்மி பட்ஜெட்டில் செடி வாங்கினா கண்டிப்பாக பல்லாவர சந்தையை விசிட் பண்ணி பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற செடி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படி தான் பல்லாவர சந்தை விசிட். சந்தையோட என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த செடி வைக்கிற ஃபுல் ஏரியா இருக்கும். போய் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா செடியும் அங்கே கிடைக்கும். ஸோ நாங்கள் மோஸ்ட்டாக வந்து ரோஸு, இந்த மல்லி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மல்லி செடி 2 ஜோடி பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. கொஞ்சம் வளர்ந்த செடியாக இருந்ததுன்னா 2 ஜோடி 100 ரூபாய். தென் பார்த்தீங்கன்னா ரோஸு, பட் ரோஸ்ல நிறைய வெரைட்டி இருந்தது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கண்டென்ட் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். ஃபாலோ பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ ஒரு செடியாக பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் செடி அங்கே அவைலபிளாக இருந்தது. நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு எந்த செடி சூட்டபிளாக இருக்குமோ அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேக்டோஸ் வகை இருந்தது. இந்த கேக்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் டேபிள் இல்லை வந்து அழகுக்காக நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 250 சொன்னாங்க. அதோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அழகான பூலாம் வச்சுருந்தாங்க. நிறைய பூ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பூ பார்த்தீங்கன்னா சீசனபிளாக இருக்கும். அதாவது சீசனுக்கு அது பூக்கும். ஸோ நீங்கள் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. அதை அவங்ககிட்ட கேட்டுங்க, இது வந்து எல்லா நாள்லையும் பூக்குமான்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா செடி பாருங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 சொன்னாங்க. இது வந்து ஒரு ஹைபிரிட் மாடல் தான். இது வந்து 3 மாசத்து கண்ணு. இது வந்து ஹைபிரிட்ன்றதால ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் தாங்கும். உங்களுக்கு தேவையான பழம் அதுல இருந்து கிடைக்கும். நீங்க மாடி தோட்டம் வச்சிருக்கீங்கன்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பூ நாங்கள் பார்த்துட்டே போனோம். எல்லாமே அழகாக இருந்தது. என்னோட டிராவல் பண்ணுங்க, நீங்களும் எல்லா செடியும் ஒன்றா பாருங்க. இது பாருங்க மக்களே, ஆக்சுவலாக கொய்யா செடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாத்துக்கொடின்னு சொல்லுவாங்க. இது அதாவது நம்ம சாப்பிட்ற சாத்துக்கொடி தான். இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடு. இது நான் கேட்டேன் ஒட்டு மரமானு, இல்லை அவங்க செடி தான் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்து செடி தான். இதோட ப்ரைஸ்லாம் 250 200. நம்ம கொஞ்சம் குறைச்சி கேட்டால் ஒரு 50 ருபீஸ் குறைக்கிறாங்க, ஒரு 20 ருபீஸ் குறைக்கிறாங்க, ஒரு 200 வரைக்கும் நம்ம இதை கேட்கலாம். ப்ரைஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்குன்னா போய் வாங்கி வளருங்க இதெல்லாம். மார்க்கெட்டில் சங்குப்பூ செடி இருந்தது. இந்த சங்குப்பூ செடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்காதீங்க மோஸ்ட்டாக. ஏன்னா சங்குப்பூ செடி நீங்கள் விதை போட்டாலே அது வந்து ஈஸியாக வளர்ந்துடும். அதுக்கு பெரிய மெயின்டெனபிலிட்டி தேவையில்லை. அதனால் சங்குப்பூ செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட்டு விதை வாங்கிட்டு போய் வளர்த்துறீங்க. ஏன்னா விதை பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். அங்கேயே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா விதை, ஃபெர்டிலைசரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், அமோனியா, அந்த மண்ணோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் அங்கே வச்சுருந்தாங்க. அவே பார்த்தோம். எல்லா செடியோட விதை பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான் சொன்னாங்க. உங்களுக்கு வேணா விற்கிறவங்ககிட்டே கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இங்கே இருக்க ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சந்தை போடுறவங்க. நீங்கள் ஃப்ரைடே இங்கே போடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் வாங்கின்னு போயிட்டா கூட ஏன்னா ஃபால்ட்னா நீங்கள் திருப்பி வந்து கேட்கலாம். அவங்க இருப்பாங்க, அவங்க ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லுவாங்க. நாங்களும் நிறைய வாட்டி வந்து கேட்டு மாற்றிட்டு போயிருக்கோம் செடியெலாம். செடியோட ரேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபரபுளாக இருக்கும். 50 ருபீஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 500 அந்த மாதிரி இருக்குது. செடியோட சைஸை பொறுத்த ரேட் சொல்லுவாங்க. நீங்கள் மோஸ்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா என்ன செடியாக வாங்கிங்க, அது பெஸ்ட்டு. இங்கே இருக்க செடியில் உங்களுக்கு எந்த செடி பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற எதனா வெரைட்டி வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மூங்கில் செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா சொன்னாங்க. முக்கியமாக இந்த தென்னஞ்செடி, இந்த தென்னை கண்ணு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 350. இது ஒரு ஹைபிரிட் தென்னங்கன்று தான். இது வந்து ஒரு 4 மந்த்து கண்ணு. இதை வச்சிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்லேயே உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும்
லைஃப் வரும். மோஸ்ட்டாக நான் வந்து இந்த மாதிரி ஹைப்ரிட் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் தென்னங்கண்ணை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து தென்னங்கண்ணை வைக்கிறீங்கன்னா 500 நம்ம நாட்டுக்கண்ணா வாங்கி வைங்க, அது ஒரு 5 to 6 இயர், ஒரு 5 to 10 இயர்ஸ் அது க்ரோ ஆக டைம் எடுத்துக்கிட்டாலும் அதோடைய பலன் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஹைப்ரிட் விட்டுட்டு நாட்டுக்கண்ணை தேடி போங்க தென்னை மரத்தில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.